அதிகாரிகள் வந்து நிப்பாட்டின போற வேணாம் வாணியம்பாடி மக்களுக்கு வணக்கம். நான் அம்பலூர் ஊரை சேர்ந்தவன், அம்பலூர் எழில் ராவணன். ஒரு 2 நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்க, யாரும் கடந்து செல்ல வேண்டாம். என்னன்னா, நிம்மிமட்டு ஊராட்சியில் ஒரு 2 நாட்களுக்கு முன்ன ஒரு சாமானியன், ஒரு சாதாரண மனுஷன், அவன் ஊர்ல வந்து தண்ணி பிரச்சனை, ஒரு போர் போட்டிருக்காங்க. அரசாங்கம் வந்து ஒரு போர் போட்டிருக்குது. அந்த போர்ல நம்பிதான் ஒரு 250 குடும்பங்கள் வாழுது. அந்த போருக்கு பக்கத்திலேயே ஒரு 40 அடிக்குள்ளவே ஒரு தனியார் வந்து அங்க ஒரு போர் போடுறாரு. அது வந்து சட்ட விரோதம். ஒரு போர் அரசாங்கம் ஒரு போர் இருக்குதுன்னா அதுல இருந்து ஒரு 350 அடி தள்ளி தான் இன்னொரு போர் போடணும்ன்றது இருக்குது. ஆனா ஒரு 40 அடிக்குள்ளேயே அந்த ஒரு போர் போட்டாக்க இந்த போர்ல இருக்கிற தண்ணி மொத்தமா அந்த இடத்துக்கு போயிடும். அது இயல்பா எல்லாருமே தெரியும். அப்படின்போது அந்த ஊர் இளைஞர் வந்து போய் அந்த ஊராட்சி அந்த போர் போடுறவங்ககிட்ட கேட்கிறாரு. போர் போடுறவங்ககிட்ட கேட்டா, நான் ஊராட்சி கிளர்க்குக்கு 10,000 ரூபாய் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டேன்பா, நான் போர் போட்டுக்குவேன், உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, பர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்றாரு. இவரு ஆதங்கப்பட்டு போய் அந்த ஊராட்சி செயலர்கிட்ட கேட்கிறாரு. ஜீவஜோதின்ற ஒரு பெண்மணி அந்த கிளர்க்கிட்ட கேட்கறாங்க, என்னங்க 10,000 ரூபாய் கைவிட்டு வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு போர் போட்டு அனுமதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கமா கேட்கிறாரு. ஏன் இப்படி பண்றீங்க? அங்க ஊர் மக்களுக்கு குடி தண்ணீர் இல்ல, வாழ்வாதாரம் இல்ல, அதை நம்பிதான் இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது அவங்க எழுந்து போனை பிடிங்கி அடிச்சிடுறாங்க. அவனோட பையனையும் அவங்க உறவினர் யாரோ ஒருத்தர் அவங்களையும் வர சொல்லி, காணொலியிலே பார்த்தா தெரியும், அவங்களையும் வர சொல்லி அவரை தாக்கிடுறாங்க. நெத்திலேயே இங்க நிறைய ரத்தம் போயிடுது. அவரு அரசு மனதுல மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாரு. இது வந்து சாதாரணமா ஒரு சாமானிய ஒருத்தன் என் ஊர்ல நடக்கிற ஒரு அநியாயத்தை அதுக்கு காரணமான ஒரு அதிகாரிகிட்ட, அரசு அதிகாரிகிட்டே, அவங்க ஒரு அரசாங்க ஊழியர் தான், அவங்ககிட்டயே போய் கேட்கும்போது ஒரு தன்மையா எடுத்து சொல்லணும். அப்படி இல்லைன்னா அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு கூட போகலாம். அது கூட நம்ம மன்னிச்சிடலாம். ஆனா வன்முறையை தூண்டி ஒருத்தனை வளர்வடிச்சு அடியாள வச்சு அவனை அடிச்சு காயப்படுத்தி மண்டியில நல்லா ஓட்ட, அவன் உயிருக்கு ஆபத்து இருந்தாக்க என்ன ஆயிருக்கிறது? இது நாங்க கேள்விப்பட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முழுது அலசி ஆராயும் போது தெரியுது, அவர் அடி வாங்கினவர் போய் அந்த கிளர்க்கிட்ட கேள்வி கேட்டவர் வந்து ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவர். ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் போய் கேள்வி கேட்டதால அவங்க ஏளன பார்வையில பார்த்து தான் அவங்கள அடிச்சிருக்கிறாங்க. அது முழுசா விசாரிக்கும் போது தெரியுது, அவங்க பல ஊர்கள் இது மாதிரி டிரான்ஸ்பர் ஆகி மறுபடியும் இப்ப அந்த ஊருக்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி ஏதோ பெரிய புள்ளியோட சப்போர்ட் இருக்குது. இவங்க அந்த பெரும்புள்ளி ஆதரவாகவே செயல்பட்டு வந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஜாதி கட்சிக்கு ஆதரவாகவும் அவங்க இருந்திருக்கிறாங்க. எப்படி தெரிய வருதுன்னா, இந்த பிரச்சனையை நம்ம கையில எடுத்து வட்டார பிடிஓ ஆபீஸ்க்கும் கலெக்டர் ஆபீஸ்க்கும் போய் மனு கொடுக்குறோம், அவங்கள வந்து நிரந்தரமா பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மனு கொடுத்துட்டு நம்ம ஒரு தன்னெழுச்சியா இளைஞர்கள் அந்த ஊர்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதை பிரச்சனை பண்ணி ஆகணும், அவங்களை வேலையை விட்டு நீக்கணும் அப்படின்னு கையில் எடுக்கும்போது இது பெரிய விஸ்வரூபமா ஆகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவு குரல்லாம் வருது. ஆதரவு குரல் யாரு வருதுன்னா, ஒரு ஜாதி கட்சியில் இருக்கிற அது பகுதியை ஒன்றியத்தை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர்கிட்ட இருந்து வருது. சமாதானம் பேசுறதுக்காக தொடர்ந்து அழைச்சிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம யாருமே அதை பொறுப்பெடுத்துல. கடைசி வரை அவங்களோட அழைப்புகளை எடுக்கவே இல்லை. அவங்க வேற ஆட்கள் மூலமா தூது வேற விட்டுட்டு இருக்காங்க. சோ ஒரு பறையன் சமூகம் அது இன்னமும் இந்த காலத்துக்கும் அதுவும் அவனை பறையனா பாக்குறீங்க. ஒரு பறையன் வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கூடாது. ஒரு கேள்வி கேட்டா ஏதோ ஒரு காரணத்தை அது ஏதோ சுத்தி வளைச்சி அவனை தாக்கணும். அவனை கேள்வி கேட்கிறவன் கேள்வியை கேட்கக்கூடாது. பறையர்கள் என்னைக்கும் எழுந்துடக்கூடாது. அந்த கண்ணோட்டம் இன்னமும் இருக்குது. 2020 இந்த வருஷம் இப்ப கூட அதே கண்ணோட்டத்தில் இருந்தாக்க என்னைக்கு தான் அந்த சமூகம் மாறும். அதனால இதை விடுறதா இல்ல. அதனால அவரை நீங்க பறையரா பாக்குறீங்க. நாங்க என்ன மாதிரியான இளைஞர்கள் பொதுமக்கள்லாம் அவனை ஒரு தமிழனா பாக்குறோம். அந்த தமிழனுக்கு, அந்த சாமானியனுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இதே மாதிரி பல ஊர்கள்ல நடக்குது. பல ஊர்கள்ல எக்கச்சக்கமா சொல்லி மாளாது. காசு கொடுக்காம ஒரு விஷயமும் நகராது. அந்த மாதிரி சீர்கெட்டு போச்சு. ஒரு கிராம சபை கூட்டம் நடத்தினாக்கா அது ஏகப்பட்ட குளறுபடி, அதுக்கான நோட்டுகள் எல்லாம் ஒழுங்கா வைக்கிறது இல்ல, அது ஆதாரத்தை காட்டுறது இல்ல, காசு எவ்வளவு செலவு பண்ணும் அதுக்கான புள்ளி விவரங்களை கொடுக்கறது இல்ல, பொய் கணக்குகள் எக்கச்சக்கமா எழுதுறது.
அந்த மாதிரி நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் பறையனா பார்த்து ஒருத்தனை தாக்கிட்டீங்க. நாங்கள் அவனை தமிழனா பார்த்து அவனை அரவணைக்க போகிறோம். தமிழனா பார்த்து என்ன மாதிரியான இளைஞர்கள் ஒன்று சேர போகிறோம். ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர போகிறோம். பெரியார்வாதிகள் ஒன்று சேர போகிறோம். இன்னும் என்ன சமூக நீதி பேசக்கூடிய உறவுகள்லாம் ஒன்று சேர போகிறோம். அதனால் தமிழனா நாங்கள் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணி வர ஞாயிற்றுக்கிழமை நிம்மியம்பட்டு ஊராட்சியில் 11 மணிக்கு எல்லாரும் ஒன்று கூடி ஒரு போராட்டத்தை போட்டு அவங்களாவே அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகணும். அந்த வேலையை நாங்கள் பார்க்குறோம். அதனால நாங்கள் தமிழ்னா ஒன்றிணைஞ்சு வரோம். நீங்கள் உங்களுக்கான ஆதரவாளர் யார் யார் இருக்காங்களோ நீங்கள் கூட்டிட்டு வாங்க, பார்த்துப்போம். சரிங்களா? அதனால தயவுசெய்து நீங்களாவே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா இது நாங்கள் விடுறதா இல்லை. போராட்டத்தை பண்ணுவோம், அதுக்கு அடுத்து சட்ட போராட்டங்கள் பண்ணுவோம், வேற என்னென்ன கோர்ட்டு வாசல் ஏறணுமோ எல்லா வேலையும் நாங்கள் பண்ணுவோம். இது ஒரு முன்னுதாரணமா இருக்கும். எல்லா ஊர்லயும் இதே பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், அடிதடி, வன்முறை, இதே பண்ணிட்டு இருக்கீங்க. இது வாணியம்பாடியில் இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கவே கூடாது. அதனால நாங்க இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்றோம். ஊர்ல இருக்கிற அந்தந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் எல்லாரும் ஒன்று திரட்டுறோம். அன்னைக்கு ஒரு போராட்டத்தை பண்ணி இது பெரிய அளவுக்கு கொண்டு போய் அவங்க வேலையை விட்டு அவங்களா போகணும். இது ஒரு முன்னுதாரணமா எடுத்து மற்ற அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் தன்னால திருந்தி தனக்கான வேலையை, தனக்கான பொறுப்புணர்ந்து மக்களுக்கான சேவையை செய்யணும். அதனால எல்லாரும் தயவு செஞ்சு வாணியம்பாடியில் இருக்கிற எல்லா ஊராட்சியில் இருக்கிறவங்களும் இந்த காணொலியை பார்த்துட்டு நிம்மியம்பட்டு ஊராட்சிக்கு காலை 10 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு எல்லாரும் ஒண்ணு கொடுங்க. ஒரு அறம் சார்ந்த அறவழியிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்துவோம். அதை நிகழ்த்தி அதன் முடிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி அவங்களா ரிசைன் பண்ணிட்டு போக வைக்கிறோம். அதனால ஒற்றுமையோடு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஒன்று சேருவோம். நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க, எவ்வளோ வாங்கினாங்க? 10,000 கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? நான் வாங்கல. இப்போ ஒரு 250 குடும்பம் இருக்குது. அந்த இடத்துல தண்ணி வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இருக்கட்டும், வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். 10,000 நீ வாங்கினா நீ வாங்கிட்டு எனக்கு சொன்னிருக்கியா? அப்போ நான் குடி தண்ணீர் என்ன பண்றது? எங்க போறது? தண்ணி வரல, இப்பவே தண்ணி வரல. சொல்லுங்க மேடம், நீங்க அங்க பேசுங்க. இப்ப 10,000 நீ வாங்கினான்னு கேக்குற, எனக்கு என்ன வாங்கணும்? என்ன இருக்கு? அதாவது நான் பொதுமக்களுக்கு நான் கேட்டிருக்கேன். குடி தண்ணீருக்கு வாழ்வாதாரம் இல்ல, போர் நிப்பாட்ட சொல்லிட்டாரு வீடியோ. மேற்கொண்டு நீங்க எவ்வளவு வாங்கிறீங்க? கை விட்டு எவ்வளவு வாங்குறீங்க? அது மட்டும் சொல்லுங்க. கை விட்டு யார் யார் எவ்வளவு வாங்கிறீங்க அது மட்டும் சொல்லுங்க தயவு செஞ்சு. அதிகாரிகள் நிப்பாட்டின போற வேணாம். யாரு பற்றி உணவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகு இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க, ஓட்டு அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை. வெல்லப் போகிறான் விவசாயி. நமது சின்னம் விவசாயி.